ஒரு அணுகுண்டு விழுந்தா நம்மலாம் இருப்போமா? இல்லை. 2 அணுகுண்டு விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஜூடோமோ யமாகுச்சி அப்படிங்கிற ஒரு நபர். அவருக்கு கரெக்டாக ஒரு 29 வயதாக இருக்கும்போது 3 மாதம் ஒரு ஒஃபிஷியல் ட்ரிப்பாக நாகசாகிலேருந்து ஹிரோஷிமாவுக்கு போகிறாரு. இந்த மனுஷன் ஒரு மெரைன் என்ஜினியர் கூட. ஸோ 3 மாதம் அவருடைய பிஸ்னஸ் ட்ரிப் எப்போது முடிவடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் 6, 1945 காலையில் ஒரு 8:15 மணிக்கு அவங்களுடைய நண்பர்கள்லாம் பார்ப்பதற்கு ஷிப்யார்டு பக்கமாக அப்படியே நடந்து போகிறார். மேலே பார்க்குறாங்க, அமெரிக்காவினுடைய ஒரு விமானம் பேராஷூட் கட்டி ஏதோ ஒரு பொருளை கீழே தள்ளி விடுது. ஏதாவது ஒரு குண்டா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறவர் கொஞ்சம் நேரத்திலேயே ஒரு பெரும் ஒளியை பார்க்கிறார். உடனடியாக புரிஞ்சிருச்சு, மெகா குண்டை தூக்கி வீசியிருக்காங்க, ஏதாவது ஒரு குழியில் படுத்துடலாம் அப்படின்னு சொல்லி படுத்திருக்காரு. அந்த ஷாக் வேவ் இருக்குல்ல, ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அந்த அணுகுண்டுவினுடைய ஷாக் வேவ் அவரை அந்த குழியிலேருந்து இப்படி தூக்கி எரிஞ்சு கீழே போடுது. மனுஷனுக்கு எல்லா இடமும் அடி. ஓவராலாக பாடியில் எந்த இடத்துல ட்ரெஸ் இருந்துச்சோ எல்லா இடமே கிழிஞ்சிருச்சு. சொல்லப்போனால் அவர் யார் அப்படிங்கிறத அவராலேயே அடையாளம் காண முடியாத ஒரு நிலைமை. ஆகஸ்ட் 6, 1945 ஹிரோஷிமாவில் அடி வாங்கின இந்த நபர் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் சொல்கிறார், வேண்டாம், என்னுடைய ஊர் நாகசாகி தான், நான் நாகசாகிக்கே போயிடுறேன், ஆம்புலன்ஸில் மட்டும் என்னை அனுப்பி விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி நாகசாகிக்கு போகிறாரு. அங்கே ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டலில் அவருக்கான ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க. இந்த மனுஷன் பார்ட்டாக கிடக்கிறாரு. அவர் அடையாளம் காண முடியலை. ஐயோ அம்மானு வழியில் அலறிட்டு இருக்கும்போது அடுத்ததாக ஒரு குண்டு வீசப்படுது. அதுவும் அவர் இருந்ததுக்கு கிட்டேயே தான். நாகசாகியில் அமெரிக்கா அடுத்த அணுகுண்டை வீசுகிறாங்க. இந்த 2 அணுகுண்டுலையுமே உயிர் பிழைத்தார் இந்த ஜூடோமோ யமாகுச்சி அப்படிங்கிற இந்த மனிதர். கடைசி அவர் இறப்பது அவருடைய 93வது வயதில் தான். பட் அவருக்கு கேன்சர், ஸ்டொமக் கேன்சரில் தான் அவர் இறந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பானால் அறிவிக்கப்பட்ட ஒரே நபர் 2 இடங்களிலும் 2 அணுகுண்டுகளிலும் அடிப்பட்டவர் அப்படின்னா இந்த ஜூடோமோ யமாகுச்சி அப்படிங்கிற இந்த மனுஷன்தான். ஒரு விஷயத்தை இந்த மனுஷங்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கணும். விதி நம்ம எங்கே ஓடினாலும் விடாது. இன்னொரு விஷயம், என்னதான் எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க, எல்லாருமே பஸ்மமாயிருவாங்க அப்படின்னு சொன்ன இடத்துல 2 அணுகுண்டையும் தாங்கி நின்ன இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கான காலம் இன்னும் காத்திருக்கு. இல்லைனா கொரோனா வந்த போதே நம்மளாம் மேலே போயிருப்போம்ல. பட் இன்னும் நம்ம உயிரோடு இருக்கோம்னா சாதிக்க பிறந்திருக்கோம்ப்பா. கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆகுதுன்னா இந்த ஜூடோமோ யமாகுச்சி கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். மனுஷன் 2 அணுகுண்டை நேரடியாக பார்த்துருக்காரு, உயிரோடு இருக்காரு. நமக்கு என்னையா, இன்னும் நல்லா வாழ்வோம்யா அப்படின்னு சொல்லி வெற்றி நடை போடுவோம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.